குடும்பத்துல சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள், இதெல்லாம் வர்றவங்க இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா உண்மையாவே அந்த சண்டைகள் நீங்குமா? இந்த மதுரை மண் வந்து பெண்மையை போற்றக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த மண். நீங்க பாத்தீங்கன்னா மதுரை பெண்கள் வந்து அவ்வளவு பலம் வாய்ந்த இது. அதனால இந்த இடத்தில் வந்து பெண்கள் வந்து மனநிலை, அதாவது கணவனை வந்து பிடிக்காம இருந்து சண்டை போடுற பெண்களும் உண்டு, இல்லாட்டா வருமானம் சரியில்லைங்கிற பெண்களும் உண்டு. இந்த இடத்துல இந்த பெண் போய் அங்க நின்று அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தால் அந்த கணவனை நம்ம எப்படி அந்த கணவனுக்கு தக்கன நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டா. அது எந்த ஊர் பெண்ணாக இருந்தாலும் மதுரையில போய் அந்த மண்ணை மிதிச்சு அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே அவளுக்கு வந்து மனநிலை மாற்றம் வந்து கணவனுக்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன், கணவனுக்காக நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனநிலை மாற்றம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான பெண்ணா இருப்பா. அதே மாதிரி ஒரு கணவன் வந்து சரியில்லாமல் ஒரு இதா இருக்கிறான், மனைவிக்கு சரியான இதெல்லாம் செய்யாம அவன் சம்பாதிச்சு ஒழுங்கா கொடுக்காம வேற விரயமான காசை இது பண்றதும் அவளை அக்கறையை கவனிக்காத ஒரு கணவனாக இருந்தால் கணவன் மனைவி 2 பேருமே அந்த பக்கம் வந்து அந்த திருக்கல்யாணத்தை நேரடியாக பார்க்கும்போது அந்த போக்கெல்லாம் மாறும். டைவர்ஸ் வரைக்கும் போற விஷயம் கூட இங்க வந்து தடையாக அந்த டைவர்ஸே வராது, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். இது நடந்துருச்சுன்னா வருஷம் அந்த திருக்கல்யாணத்தை அவங்க பாத்துடணும். அந்த ஒரு வருஷத்தோட நிக்க கூடாது, அந்த வருஷத்துக்கு தற்காக்க கூடாது. அதனாலதான் வருஷம் இந்த திருக்கல்யாணம் நடக்கிறது. அந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அங்க திருமண விஷயங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும். ஓகே.